சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நம்பிக்கை இல்லாம பாத்தியே தாயி. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே என்னை தேடி வந்துட்ட பாத்தியா? நான் அன்னைக்கே மறுபடியும் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா உங்களை எங்கேயுமே காணோம். நாள் முழுக்க ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் தாயி. கோயில் கோயிலா போயிட்டே இருப்பேன் தாயி. ஆமா, நான் சொன்ன மாதிரி வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்குமே. உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுதான். உங்க மருமக வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லைன்னு அந்த ஆத்தா சொல்றாளே. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, பண்ணிடலாம். பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். தனித்தனியா பிரிச்சு வைக்கணும்னா எங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பணுமா? ஆமா, ஒரு மண்டலம் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க கூடாது, போன்லயும் பேசிக்கூடாது. எங்க வீட்டுக்கு வந்த மருமகளை புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறது தப்பு இல்லையா? ராஜி, எங்களால அதெல்லாம் பண்ண முடியாதுமா. வீடு சந்தோஷமா இருக்கணும்னா, நிம்மதி கிடைக்கணும்னா கண்டிப்பா நீ இதெல்லாம் செஞ்சாகணும் தாயி. அந்த பொண்ணு வீட்டை விட்டு போய் உன் பையனை விட்டு பிரிஞ்சு போய் இருந்தாதான் உன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். 48 நாள் கழிச்சு அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டு போய் கழுத்துல கட்டியிருக்க தாலிய கழட்டி உண்டியில போட்டு மறு தாலிய உன் பையனை வச்சு நல்ல நேரத்துல கட்ட வைங்க. என்ன இது? அப்பதான் எல்லாம் சரியாகும். நான் சொன்ன மாதிரி செய்யலனா பிரச்சனை இன்னும் பெருசாதான் போகும். ராஜேஸ்வரி, வா சாமி கும்பிட்டு யோசிப்போம். வரமா, போயிட்டு வரோம். ஐயா, ஐயா. வணக்கம். வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. ஓம் அங்காள அம்மையே போற்றுவோம், அருளின் உருவே போற்றுவோம், அம்பிகை தாயே போற்றுவோம், அன்பின் வடிவே போற்றுவோம், அநாதரட்சரியே போற்றுவோம், அருட்பெரும் ஜோதியே போற்றுவோம், அன்னபூரணியே போற்றுவோம். அம்மா தாயே, இது என்ன சோதனை? ஏற்கனவே சௌந்தர்யா என் மேல வெறுப்பா இருக்கா. இப்ப போய் நான் பரிகாரம்னு சொன்னா கூட நம்ப மாட்டாளே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. நீதான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். சக்தியே போற்றுவோம், இணையிலா தெய்வமே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் குருநாளும் தனப்பரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி.